This video is sponsored by Educast. Educast courses, Educast digital marketing, stock marketing, coding மற்றும் பல கோர்ஸ்கள் எஜுகேஸ்டில் உள்ளன. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பார்த்தீங்கன்னா சுகபேதி கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கீரை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கீரை இப்படி தான் இருக்கும். இந்த பாருங்கள், இதோட காய் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு பேர் வந்து சுகபேதி கீரை. ஏன் சுகபேதி கீரை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நாம் வந்து வயிறை க்ளீனாக வச்சுக்கிட்டோம்னா எந்த நோயுமே வந்து நமக்கு வராது சீக்கிரத்தில். அதனால் நம்ம வந்து முன்னே வந்து குழந்தைங்கள பார்த்திங்கனாக்க பேதிக்கு போகிறதுக்கு நிறைய நாட்டு வைத்தியம்லாம் செய்வாங்க. இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் அதாவது குடல் சுத்தமாக வச்சுக்கணும்னு சொல்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கலில் வந்து டேப்லெட் வாங்கி போடுவாங்க. ஆனால் அதுக்கு பதில் இது பாருங்கள், இது சுகபேதி கீரை. இந்த கீரையை வந்து ஒரு 4-5 கைப்பிடி பறித்து பருப்பு போடாமல் மிளகு, சீரகம், பூண்டு இது மட்டும் போட்டு கடைஞ்சி ஒரு 2-3 கைப்பிடி அளவுக்கு நாம் நைட்டு சாப்பிட்றோம் இல்லையா, நைட்டு சாப்பாட்டில் சாப்பிட்டுட்டு நாம் படுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு 5-6 மணி நேரம், அதாவது விடிய காலையில் நமக்கு வந்து பேதிக்கு போக ஆரம்பிக்கும். அதை வந்து நாம் இயற்கையாக செய்கிறது இது, அதாவது நமக்கு கெமிக்கல் இல்லாமல் இயற்கையாக செய்கிறது இந்த வைத்தியம். இதுதான் சுகபேதி கீரை. கிடைக்கிறவங்க பறித்து யூஸ் பண்ணுங்கள், அளவோடு யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா கண்ட்ரோல் இல்லாமல் வந்து வயிற்றில் ஓடும். அதனால் அளவோடு சாப்பிடுங்க. இந்த நேச்சுரலான இதை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இதனுடைய காய் இலையெல்லாம் இப்படி தான் இருக்கும். இந்த பாருங்கள், இது பார்த்திங்கன்னா வரப்பு, வயல்காடு, அதுவரை நிறைய இடத்துல முளைஞ்சிருக்கும். அது கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், டவுனில் இருக்கிறவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அதனால் வந்து பாருங்கள், கிராமத்தில் இருக்கிறவங்க குடல் சுத்தம் பண்ணணுன்னா இதையே யூஸ் பண்ணுங்கள், தவறு கிடையாது. இந்த பாருங்கள், என்னுடைய பூவெல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். பேரு சுகபேதி கீரை. பூவோட வந்து பாருங்கள், நல்லா தலை இருக்குது பூவோட பாருங்க. இதை அளவுக்கு அதிகமாக தயவு செஞ்சு சாப்பிட்றாதீங்க, வயிற்றால் கண்ட்ரோல் இல்லாமல் ஓடும். அதுதான் பெரிய விஷயம். அளவோடு சாப்பிடணும், எதுவாக இருந்தாலும் அதுதான் மருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்திக்கிங்க. மெடிக்கலில் டேப்லெட் வாங்கி போடாதீங்க. இதை பயன்படுத்தி சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.